நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக நம்ம இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக 100% லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது, எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. உட்காந்து நாள் பூரான ஒரு நாளே பத்தாது அந்த அளவுக்கு சேனல்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோ வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் கருப்பா நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இதை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான விஷயம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உண்டான வழிதான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வெளிநாடு போனா கண்டிப்பா சக்சஸ் ஆயிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. வெளிநாடு சரியான முறையில போனா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா நீங்க நியூஸ்லயா இருக்கட்டும், பேப்பர்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் ஏமாறுறதா நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப ஏமாறாம கரெக்டா போகணும். அதே மாதிரி உங்களை ஏமாத்தாம உங்களை வெளிநாட்டுல இறக்கி விட்டுருவாங்க. ஆனா சொன்ன சம்பளம் சொன்ன வேலை இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை. அந்த மாதிரி கரெக்டா போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகலாம். நம்ம இந்த வீடியோ மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து ஒரு 2-3 வீடியோ போட போறோம். நீங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேலை எப்படி தேடணும், அங்க போய் என்ன பண்ணணுங்கிறது, உங்களோட சம்பளம் இன்கிரிமெண்ட் வரைக்குமே நான் ஒரு 2-3 வீடியோவா அதை கண்டினியூஸா போடுறேன். ஸோ வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. எல்லா வீடியோவும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வெளிநாடு போகணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்றீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கிருங்க. நான் வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன், நல்லா போய் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க வீட்டில் கேட்டு பர்மிஷன் வாங்கிருங்க. பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா ரெடி பண்ணணும். ரெஸ்யூம் ப்ராப்பரா ரெடி பண்ணணும். இது எல்லாத்தையும் பக்காவா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இங்க டிஸ்பிளே பண்ணுறேன். இதை பார்த்து டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா வீடியோவை பாஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணுங்க. இந்த கேமரால போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சிங்கப்பூருக்கு வெளிநாட்டில் உங்களை ஒருத்தங்க வேலைக்கு எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் தர போறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மாதிரியான நீங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். குறிப்பா உங்களோட ரெஸ்யூம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் தான் இன்னுமே பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெஸ்யூம் அப் டு டேட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எல்லா தகவலும் தேவையான தகவலா இருக்கணும். அனாவசியமான தகவல்கள் தேவையில்லை. கண்டிப்பா ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எந்த கம்பெனியோ, ஒரு கம்பெனி ஹெச்ஆரோ இல்ல கம்பெனியோட பாஸோ பார்க்க மாட்டாங்க. ஏன் ஏஜென்ட் கூட உங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்க்க மாட்டாங்க. உங்களோட ரெஸ்யூமை மட்டும்தான் பார்ப்பாங்க. ரெஸ்யூம்ல உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த வேலைக்கு நீங்க சூட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அதனால ரெஸ்யூமை நீங்க தெளிவா ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு MOMல அப்ளை பண்றதுக்கு தான் மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே. உங்களுக்கு விசா அப்ளை பண்ணிடலாம், மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே தேவைப்படும். அதனால டாக்குமெண்ட்டை தெளிவா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது நீங்க என்ன ஜாப்ல போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. என்ன ஜாப் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட தகுதி என்ன அப்படிங்கிறத உங்களை தவிர வேற யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலையை உங்களால பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, அந்த வேலையை பத்தி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களால மட்டும்தான் உங்களை பத்தி தெளிவா சொல்ல முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் நீங்க ஒரு ஜாப்புக்கு டாக்குமெண்ட் கொடுப்பீங்க. ஆனா அவங்க இல்ல சார் இந்த ஜாப் இல்ல இந்த ஜாப் தான் இருக்குன்னு உங்களே கன்வின்ஸ் பண்ணி அந்த ஜாப்புக்கு போக வச்சிருவாங்க. அந்த ஜாப்பை பத்தி உங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஸோ அங்க போயிட்டு நீங்க திருப்பி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல அங்கேயே வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்லாம கஷ்டப்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எந்த ஜாப்புக்கு போகணும்னு நீங்க சூஸ் பண்ணி அந்த ஜாப்ல நீங்க ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சேலரி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்ல சேலரியிலே உங்களால போக முடியும். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஜென்ரல் ஒர்க்கர் தான், இல்ல எனக்கு எந்த ஃபீல்டுமே பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா சேலரி கம்மியா இருக்கும். ஸோ அந்த சேலரி உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பாருங்க. அந்த சேலரியில ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் போக நீங்க எவ்வளவு சேவ் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளவு ஏஜென்ட் ஃபீஸ் கட்டணும், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி உங்க சேலரி எவ்வளவுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேலரி இருந்தா தான்டா நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இதை அடுத்தது பண்ணணும். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா என்ன பாஸ்ல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணலாம். சிங்கப்பூர்ல நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்கு. இ பாஸ், எஸ் பாஸ், NDS பர்மிட், TEP பாஸ், PCM பர்மிட், ஒர்க் பர்மிட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த பாஸ்ல போகணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அதுல நீங்க எந்த பாஸ்ல போகணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எஸ் பாஸ் வேணும். ஏன்னா இப்ப இ பாஸ்ல டீபோர்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா எஸ் பாஸ் கண்டிப்பா டீபோர்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். அந்த வேலை எந்த பாஸ்ல வந்தாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்ல எனக்கு இந்த பாஸ் தான் வேணும்ன்றவங்களும் ஒரு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. எனக்கு இ பாஸ்லாம் வேணாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எஸ் பாஸ்ல தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையுமே உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதையுமே நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜென்ட் நீங்க செலக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க என்னென்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியில
பர்மிஷன் வாங்கிட்டீங்க, அடுத்தது டாக்குமெண்ட் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன ஜாப்பு, சேலரி, என்ன பாஸில் போகணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்தது ஏஜென்ட், இந்த ஜாப் இந்த பாஸில் வந்து போகிறதுக்கு எந்த ஏஜென்ட்ட டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு ஏஜென்ட் வந்து அவங்களே தேடி வர்றாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை நல்லபடியாக அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு RA லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. RA லைசன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு ஆள் அனுப்புறதுக்கு, சிங்கப்பூர்னு கிடையாது வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கு இந்தியன் கவர்மெண்டால கொடுக்கப்படுற லைசன்ஸ் தான் RA லைசன்ஸ். அந்த RA லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஏமாத்துறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படி அவங்க ஏமாத்தினாலும் அவங்களோட லைசன்ஸ் கரண்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து அந்த நம்ம கட்டின அமௌண்ட்டை நம்மளால வாங்க முடியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் லைசன்ஸ்டு ஏஜென்சியாவே பாருங்க, லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சிக்கு நீங்க போக வேண்டாம். ஓகேங்களா? நீங்க இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சி கிட்ட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலையா தான் பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸா பிசினஸ் பண்ணி ஆகணும், அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட அவங்களோட டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியாக போகலாம். தமிழ்நாட்டில் நிறைய லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்காங்க. இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சியில் வர்ற ஜாப் எல்லாத்தையுமே www.sgtamilan.com இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களால் பார்த்துக்க முடியும். அதிலே கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போக முடியும். ஓகேங்களா? சிங்கப்பூர் போகிறதுக்கு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி போகிற நிலைமையில இல்லைப்பா, ஏன்னா நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் சொன்ன விதத்தில் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பாஸ் என்ன இதுங்கிறத கூட நீங்கள் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்கிற பாஸில் போகிறதுல தப்பு கிடையாது. இதில் நீங்கள் நான் சொன்னதில் எதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், மற்றபடி எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. பாஸுங்கிறது இப்போ நல்ல ஜாப், நல்ல சேலரி, என்டேஸ் பர்மிட்டில் வருது, இல்லை எனக்கு எஸ் பாஸில் வந்தால் தான் நான் போவேன்னு அடம் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியாது, சிரமமாயிரும். அதனால அந்த என்ன பாஸில் போகிறதுங்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன வேலை அப்படிங்கிறத கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக, அதாவது இங்கேருந்து நீங்கள் கிளம்பையில எப்படி கிளம்பணும், அதே மாதிரி அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோலேயே உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.